Hello students, good morning. In this part, I talk about packaging of DNA helix. This is the 5-mark questions of this chapter. The distance between two consecutive base pair is 0.34 nm of the DNA double helix in a typical mammalian cell. Mammalian cells இருக்கக்கூடிய DNA டபுள் ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பேஸ் பேரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.34 nm. இதுதான் அதோடைய டிஸ்டன்ஸு. வித் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இஸ் மல்டிப்ளைட் வித் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்செக்யூட்டிவ் பேஸ் பேர். The length of DNA double helix is approximately 2 meter. அதாவது total number of base pair அதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தா 2.2 மீட்டர் தான் இதோடைய லென்த். ஸோ இதை வந்து 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. If the length of E. coli DNA is 1.36 mm, the number of base pair in E. coli is 4 into 10 power 6 meter. So E. coli DNA உடைய length 1.36 அப்படின்னா அதில் இருக்கிற பேஸ் பேருடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 into 10 power 6 பேஸ் பேராக இருக்கும். The length of DNA double helix is far greater than the dimensions of a typical mammalian nucleus, approximately 10 power minus 6 meter. How is such a long DNA polymerase package in a cell? மேமலோட நியூக்ளியஸை விட டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸோட லென்த் வந்து அதிகம். ஒரு செல்லுக்குள்ளே எப்படி இவ்வளோ லென்த்தான டிஎன்ஏ பாலிமரேஸ் பேக்கேஜ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இதில் கொஷின்னு. Chromosomes are carriers of genes which are responsible for various characters from generation to generations. So gene வச்சிருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் ஒரு ஜெனரேஷன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சம் ட்ரைட்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. டூஃப்ரா 1965 proposed a single standard model as a long coiled molecule which is associated with the histone proteins in eukaryotes. டூஃப்ரா அப்படின்றது 1965 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடலாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹாவ் மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா அண்ட் மோஸ்ட் ஃபோல்ட் திஸ் டிஎன்ஏ ஃபிட் இன் டு த செல் நியூக்ளியஸ். யூக்ரியோஸ் லாங்காக காயில்டாக இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ் ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன் உள்ள டிஎன்ஏ வந்து இணைக்குது. பாக்டீரியா விட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் அதிகமாகவே டிஎன்ஏ இருக்குது. செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எந்த மாதிரி ஃபோல்டாகி இருக்கும்? In prokaryotic such as E. coli, though they do not have defined nucleus, the DNA is not scattered throughout the cells. DNA is held with some proteins in a region called the nucleotide. The DNA as a nucleotide is organized into the large loop held by the protein. DNA prokaryotes is almost circular and lack chromatin organizations, hence term is the genophore. So in the prokaryotes such as E. coli, they do not have a defined nucleus. The DNA is not scattered throughout the cells. அப்படின்னா என்னென்னா ஈகோலை மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோக்ரியாட்ஸ் நியூக்ளியஸ்
இல்லைனாலும் டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா ஸ்கேட்டர் ஆகிருக்கும். நியூக்ளியஸ் இல்லைனாலும் டிஎன்ஏ வந்து ஸ்கேட்டர் ஆகில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன்ஸ் கூட சேர்ந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோடைட் ரீஜியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டீன்ஸ் இல்லைன்னா டிஎன்ஏ லார்ஜ் லூப் மாதிரி இருக்கும். இந்த ப்ரோக்ரியாட்ஸோட டிஎன்ஏ வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இதனால் வந்து குரோமாட்டின் இல்லைனாலும் இதை வந்து இதில் குரோமாட்டின் இல்லை அப்படின்றனால இது நம்ம என்ன சொல்கிறோம், ஜீனோஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஜீனோஃபேர் வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. ஜீனோஃபேரோடைய டெஃபினேஷன்ஸ் இல்லை என்ன அப்படின்னா ப்ரோக்ரியாட்ஸோட டிஎன்ஏ வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இதனால் அதில் என்ன கிடையாது அப்படின்னா குரோமாட்டின் வந்து இல்லை. குரோமாட்டின் இல்லாததுனால இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீனோஃபோர்னு சொல்கிறோம். இது இருக்கு பாருங்கள், ஜீனோஃபோர். இதுலேருந்து இது வரைக்கும் புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷார்ட் ஆன்சர். In eukaryotes, this organizations is much more complex. யூக்ரியாட்ஸில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரில் வந்து இது இருக்கும். நியூக்ளியோசோம், அதாவது நியூக்ளியோசோமால் குரோமாட்டின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நியூக்ளியோசோமுடைய பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதான் வந்து இதோடைய இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். அதில் ஹிஸ்டோன்ஸு, அந்த டிஎன்ஏ இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரீஜன் வந்து நம்ம ஹிஸ்டோன் 1 அப்படின்னு சொல்லலாம். Next, Kornberg proposed a model for the nucleosome in which 2 molecules of the 4 histone proteins, there is H2A, H2B, H3, H4, organized to form a unit 8 molecules called the histone ectomere. Kornberg அப்படின்றது தான் நியூக்ளியோசோமோடைய மாடல்ஸை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதில் 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸில் 2 மாலிகுல்ஸ் வந்து வரிசையாக அமைஞ்சு 8 மாலிகுல்ஸுடைய ஒரு யூனிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து நம்ம ஹிஸ்டோன் ஆக்டோமியர்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், இதில் 4 இருக்குது இல்லையா? இதில் நம்ம H2A, H2B, H3, H4னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதான் இங்கே H2A, H2B, அப்புறம் H3, H4 இந்த 4 யூனிட்டு. ஸோ இதில் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அந்த 2 மாலிகுல்ஸும் ஒன்றா சேர்ந்து என்ன மாறினா 8 மாலிகுல்ஸாக வந்து மாறுது. இது 1, இது 1, 2 இதெல்லாம் சேர்ந்து அப்படியே 8 மாலிகுல்ஸாக மாறுறது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்டோன் ஆக்டோமியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது 2 மாலிகுல்ஸ் வரிசையாக அமைஞ்சு 8 மாலிகுல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், 2 மாலிகுல்ஸ் ஒன்றா இணைஞ்சு 8 மாலிகுல். இது ஒரு மாலிகுல், இது 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறது. The negatively charged DNA wrapped around the positively charged histone ectomere to form a structure called nucleosome. இதில் பாசிட்டிவ் சார்ஜ் ஹிஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டோமியரை சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு டிஎன்ஏ மெம்பரேன் மாதிரி அமைஞ்சு நியூக்ளியோசோம் என்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறது. A typical nucleosome contain 200 base pair of DNA helix. அதாவது ஒரு நியூக்ளியோசோமில் 200 base pair வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The histone ectomere or is closed contact and DNA coiled on the outside of nucleosome. nucleosome வெளியில் டிஎன்ஏவை சுற்றி டிஎன்ஏ வந்து சுருண்டு காணப்படும். டிஎன்ஏ neighboring the nucleosome are connected by linker DNA H1 that exposed to enzyme. nucleosome ஹெல்ப்னால டிஎன்ஏ என்ன பண்ணுது, ஒன்னோட ஒன்று இணைது. The DNA makes 2 complete turns around the histone ectomeres. The turns are sealed off by the H1 molecules. Chromatin lacking H1 has beads on string appearance in which DNA enter, leave and the nucleosome random place. ஸோ அப்படின்னா என்னென்னா டிஎன்ஏ கம்ப்ளீட்டாக ஒரு டிஎன்ஏ வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆகும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து H1 மாலிகுல்னால. H1 மாலிகுல்
இல்லாதப்போ அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு மாலையில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து கோத்த மாதிரி மணி இருக்கு இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒரு கம்பியில் ஒரு பீட்ஸ் நம்ம கோத்தா எப்படி இருக்கும், ஒரு மாலையில் மணியை கோத்தா எப்படி இருக்கும்னா, ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும் ஹெச்ஒன்ஸ் மாலிகுல்ஸ் வந்து இல்லைன்னா. ஸோ இது மாதிரியான அமைப்பு டிஎன்ஏ வந்து என்ட்ரு ஆகவும் இது வந்து ரிலீஸ் ஆகவும் வைக்க வந்து இந்த இதுவால் முடியும். ஒரு நியூக்ளியோசோம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணால் நியூக்ளியஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஹெச்ஒன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு நியூக்ளியஸும் அடுத்த நியூக்ளியோசோமும் அடுத்த நியூக்ளியோசோமும் ஒன்னோட ஒன்று வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். H1 of the nucleosome can interact with the H1 of neighboring nucleosome, result in the further folding of the fiber. அதாவது ஹெச்ஒன்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஃபோல்டர் ஆகிட்டே இருக்கும். அதாவது நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் இருக்கிற அந்த நியூக்ளிக் இருக்கு இல்லையா, அது வந்து மைட்டாட்டிக் குரோமோசோம்ஸ் அதோடைய டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200லேருந்து 300 nm வரைக்கும் இருக்கும். இது வந்து நம்ம இன்ஆக்டிவ் குரோமாட்டின் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஆக்டிவ் குரோமாட்டின் அப்படின்னு கேட்கும்போது ஷார்ட் ஆன்சரில் இந்த குரோமாட்டின் ஃபைபர் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஆக்டிவ் குரோமாட்டின் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். 13 nm fiber arise from the folding of nucleosome chains into a solenoid structure having 6 nucleosome per turn. The nucleosome foldல இருந்து தோன்றக்கூடிய ஒரு 30 nm லென்த் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நியூக்ளியோசோம் செயினை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சோலினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டெபிளைஸ்ட் பை த இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல்ஸ். அதாவது ஹெச்ஒன்ஸ் டிஃப்ரென்ஸ் மாலிகுல் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுனால சோலினாய்டு வந்து எப்படி இருக்குன்னா எப்பவுமே வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. DNA is solenoid and packed about the 40 fold. DNA வந்து solenoid இருக்கு இல்லையா, ஸோ அது 40 foldனால பேக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the high hierarchical nature of the chromosomes structure is illustrated in. அந்த குரோமோசோம்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து உயர்படியான ஒரு வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Additional set of proteins are required for packing of chromatin at higher level and referred to as the non-histone chromosomes protein. The short form is NHC. அதாவது அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹிஸ்டோனில் இல்லாததுனால இது நம்ம குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்டாக வந்து NHC அப்படின்னு சொல்லலாம். In typical nucleus, some regions of chromatins are loosely packed and are referred to as the euchromatin. அதை குரோமாட்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லூஸாக வந்து பேக்கெட்டாக இருக்கலாம், அப்படின்னா டைட்டாக வந்து பேக்கெட்டாக இருக்கலாம். லூஸாக பேக்கெட்டாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து நம்ம யூக்ரோமாட்டின்னு சொல்லுவோம். 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். குரோமாட்டின்ஸ் வந்து சம் ரீஜியன்ஸில் லூஸாக வந்து பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு the chromatin that is tightly packed is called the heterochromatin. ஸோ இது வந்து ஒரு சில குரோமாட்டின் வந்து சம் பிளேஸில் என்ன பண்ணால் சம் ரீஜனில் ரொம்ப டைட்டாக வந்து பேக்கெட்டாக இருக்கும். இது வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த லூஸாக பேக்கெட்டாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து லைட் ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக ஃபாயில்டாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். யூக்ரோமாட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். யூக்ரோமாட்டின் எப்பயுமே வந்து யூக்ரோமாட்டின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். ஸோ ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஆக்டிவான குரோமாட்டின் எது அப்படின்னா யூக்ரோமாட்டின் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய குரோமாட்டின் வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின் தான் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த 5 மார்க் கொஷின்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். இதில் 1 மார்க் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எது மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின்ஸ் கேட்கலாம்.